ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ விவேகானந்தர் பாறையெல்லாம் நல்லா பார்த்தாச்சு. அப்புறம் கண்ணாடி பாலம் வழியாக அங்கேயும் எல்லாம் நல்லா பார்த்தாச்சு. இப்போ நேரம் நம்ம எங்கே என்ட்ரி ஆகுறோம்? திருவள்ளுவர் சிலைக்கு உள்ள படியேறி உள்ளே போக போகிறோம். பார்த்துட்டு அங்கே எப்படிலாம் இருக்குதுன்னு பார்த்து அதை வீடியோ எடுத்து இப்போ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், சகோதர சகோதரிகளே, இதோ திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் வழின்னு போட்டிருக்காங்க. அந்த வழியாக படியேறி உள்ளே போகிறோம். இதோ காவலெல்லாம் இருக்காங்க. இந்த பக்கமாக போங்கன்ட்டு நம்மளை வழிகாட்டியாக அதில் உட்காந்துருக்காங்க. இதோ அடுத்த ஸ்டெப்பு அப்படி முக்காக சுற்றி ஒவ்வொரு ஸ்டெப் வழியாக பார்த்து பின்னாடி அந்த வழியாகவும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம். பார்த்தீங்களா, ஒவ்வொரு வழியாக ஒவ்வொரு இதை எவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்ல கருங்கல் ஆனால் நல்ல இது பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே கருங்கல் தாங்க. குனிந்து செல்லவும் எச்சில் துப்பாதீர் என்று போட்டிருக்காங்க. நல்லா காற்றோட்டமாக வர்றதுக்கு ஒவ்வொரு பக்கமும் நல்ல ஜன்னல் ஓரமாக நல்லா அழகாக வச்சுருக்காங்க. அது வழியாகவும் நம்ம ஃபோட்டோவும் எடுக்கலாம். இப்போ நான் அது மேலே எடுத்திருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது விவேகானந்தர் பாறை, நல்ல கடல் அமைப்பு. இங்கே தான் 3 கடலும் முக்கடலும் சந்திக்கும்னு சொல்லுவாங்க. திரிவேணி சங்கமம், முக்கடல் சந்திக்கும் இடமும் சொல்லுவாங்க. விவேகானந்தர் பாறை இந்த பக்கத்தில் அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இன்னொரு கடலில் சொல்லுவாங்க திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க. பார்த்திங்களா, இது திருவள்ளுவர் பாதம் பின்புறத்துலேருந்து இங்கே லாங்காக எடுத்துருக்கேன் பாருங்கள். 130 அடியாக இருக்குன்னு தான் நினைக்கேன். நான் ஒரு வீடியோவில் 1330 குறள்னு சொல்லிட்டேன் தெரியாமல். 130 அதிகாரம். அந்த அதிகாரத்தின்படி தான் அந்த சிலை அமைப்பும் கட்டியிருக்காங்க. கடல்லாம் ஆனால் குழம்போடு தான் இருக்குது. ரொம்ப ஆர்ப்பரிக்கலை. கடல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்க. பாருங்கள், அவரோட பாதத்தின் விரல் பாருங்கள். ஒவ்வொரு விரலும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழகாக அப்படி சூப்பராக செதுக்கியிருக்காங்க. நல்ல சிலை வடித்து வச்சுருக்காங்க. நம்ம அமைப்பு அப்படி இருக்குது. ஒவ்வொரு பாதத்தின் ஒவ்வொரு விரலும் எப்படி ரொம்ப அழகாக இருக்குது. நேச்சுரலாக சச்சுவாக அழகாக இருக்குது. அந்த கிட்டேருந்து பார்க்கும்போது கீழேருந்து சரிச்சு எடுத்தால் தான் அப்படியே லாங்காக தெரியுது. நம்ம தூரத்துலேருந்து எடுத்தால் ஃபுல் சிலை இதுவும் தெரியும். குட்டி பசங்களால ஏறிடுறாங்க. ஆனால் வாட்ச்மேன் சத்தம் போடுறாங்க ஏறக்கூடாதுன்ட்டு. காலத்தின் அழியாத பொக்கிஷங்கள் இதெல்லாங்க. பாதத்தின் அமைப்பு. நானும் அது பக்கத்தில் பாதத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு ஃபோட்டோ அதுலேருந்து போஸ்ட் கொடுத்தாச்சு. எல்லாமே சுற்றி இதுலேருந்து கண்ணாடி பாலமும் மேலேருந்து தெரியுது. நல்லா க்ளீனாக அழகாக தெரியுது. இது பாருங்கள், அமைப்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது இங்கே விவேகானந்தர் பாறை, கண்ணாடி பாலம், திருவள்ளுவர் சிலை, பகவதி அம்மன் கோயில், காந்தி மண்டபம் எல்லாம் நீங்களும் பார்த்துட்டு போகலாமே. அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, இது எல்லாம் பார்த்துட்டு வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஃபேமிலியாக எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. வணக்கம், இங்கே வந்தாச்சு.
அக்கா. பார்த்தீங்களா, காலேஜ் பசங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்லாம் வந்து நல்லா சிலை பக்கத்தில் இருந்து நல்லா ஃபோட்டோ எடுத்தாங்க. நல்ல மாடலாக சூப்பராக போஸ் கொடுத்து எடுத்தாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.